முகம் சிதைந்த நிலையில் ஈரான் தலைவர் மொஜதபா காமேனி இருப்பதாக பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்து பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் அமெரிக்காவின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி காமேனி படுகொலை செய்யப்பட்டார். இந்த தாக்குதலில் அவரது மகனும் தற்போதைய ஈரான் உச்ச தலைவருமான மொஜதபா காமேனி பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் குறித்த தகவல்களை ஈரான் மிகவும் ரகசியமாக வைத்துள்ளது. இந்நிலையில் முகம் சிதைந்த நிலையில் மொஜதபா காமேனி இருப்பதாக அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இது குறித்த அந்த செய்தியில் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மொஜதபா காயமடைந்ததை தொடர்ந்து ஈரானின் நிர்வாக அதிகாரம் இராணுவ ஜெனரல்கள் அடங்கிய குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஒரு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரின் செயல்பாடு போலவே இந்த குழுவின் பணிகள் இருக்கிறது. போர் உள்ளிட்ட அனைத்து முக்கிய முடிவுகளையும் இந்த குழுவே எடுக்கிறது. காயம் காரணமாக மொஜதபா காலில் 3 முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இனி அவர் செயற்கை கால் உதவியுடன் தான் நடக்க முடியும். முகம் மற்றும் உதடுகள் கடுமையாக கருகி உள்ளதால் பேசுவதற்கே சிரமப்படுகிறார். இதன் காரணமாகவே வீடியோ வடிவில் செய்திகளை வெளியிடாமல் எழுத்துப்பூர்வமாக அறிக்கைகளை மட்டும் அவர் வெளியிட்டு வருகிறார். கருகிய முகத்திற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை செய்யும் நிலையில் மொஜதபா தற்போது உள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது.